வாங்க மக்களே, உங்களை புதுசாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். நீங்களும் சேர்ந்து வந்து பாருங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்களோட எஸ் குமார் அந்தமான் சேனல். இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்தமானில் போர்ட் சிட்டி, அதில் ஆந்திரா ஸ்டேஷன் ஹால் பக்கத்தில் புதுசாக ஒரு பரோட்டா கடை பண்ணிட்டாங்க. என்ன விஷயம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டத்தோட ஸ்பெஷல் பன் பரோட்டா இங்கே தான் கிடைக்கும் இருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கும். நான் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்த பரோட்டா வந்துருச்சுங்க. அந்த பரோட்டா பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்கும்போது அப்படியே எச்சு ஊடுதானே. இதை சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா சூடாக இருக்குங்க. சூடாக இருக்குது, நான் ட்ரை பண்ணுவோம். இதோட ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க, அதோட சேர்த்து சூப்பர், அருமையான டேஸ்ட்டு, வேறு லெவல். அடுத்த ஐட்டம் வந்துருக்குங்க, சிக்கன் சில்லியம். செம்மையாக இருக்குது பாருங்க, ஆவி பறக்குது. இல்லை பரோட்டாலே உள்ள வந்து உங்களுக்கு சிக்கன் எல்லாம் போட்டு செம்மையாக செஞ்சுருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அது பார்த்து சொல்லுங்கள். சூடாக இருக்குது. அருமையான டேஸ்ட்டுங்க. உள்ள அதுக்கு சிக்கன் வச்சு முட்டை தக்காளி வேலை போட்டு டேஸ்ட் ரெடி பண்ணி அதிலே போட்டுருக்காங்க. அருமையான இது என்னென்னா, இது பாருங்கள், முட்டை கலக்கி. இது மத மாவட்டம் ஃபேமஸ். இது ஊரில் பார்த்துருக்கேன், இங்கே இப்போ தான் மொதல் தடவை கிடைக்கிது. டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அப்படியே அந்த பெப்பர் வாழை மிளகா போட்டு பச்சை மிளகா அடடா அருமையாக செய்யணும். வேறு லெவலில் இருக்காங்க. ரோட்லேருந்து இந்த ஐட்டம் கிடைக்கிது. இப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. யாரும் வந்தாலும் மறக்காமல் பர்ஃபெக்டான டிஷ்ஷுங்க. ஃபேமஸ் கறி தோசை இங்கே பாருங்கள். செம்மையாக இருக்கும். அதோட நீங்கள் கிரேவி சிக்கன் ஒன்று குருமா ஒன்று கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்த்தோம்னா தெரியும் எப்படி இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? இந்த மாதிரி தோசை மிச்சாச்சு, அதில் சிக்கன் இருக்குது, அதோட வச்சு கிரேவியை லைட்டாக அப்படி தொட்டுட்டு சூப்பராக போட்டுருக்காங்க. அதில் கருவேப்பிலை வெங்காயம் போட்டு இந்த தோசை மேலே செம்மையாக செஞ்சுருக்காங்க. இதோட மெனு கார்டு காமிச்சேன், பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் கம்மி ரேட்டுங்க, நல்ல டேஸ்ட்டுங்க. நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பரோட்டா நல்லா இருந்துச்சு. இங்கே வேறு பரோட்டா
கறி தோசை சிக்கன் எல்லாம் நிறைய ஐட்டம் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நாங்கள் பார்க்கறது வரைக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதே நீங்களும் வந்துட்டோம், வந்து சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.